கிட்டத்தட்ட 1,00,000 பேர் எழுத போகிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். தமிழ்நாட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் உங்களுக்கு VIT இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னும் 15 நாளில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் இதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து மேபி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களுக்காக ஒரு ரீஸ்டார்ட் ஷெடியூல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போது அடுத்த 15 நாள் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எப்படி படிக்கணும், எந்த டாபிக்ஸுக்கு எவ்வளோ நேரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், எத்தனை கொஸ்டின் பார்க்கணும், பார்த்தா உங்களால் டாப் ரேங்க்ஸில் வந்து வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்குள்ளே நுழைய முடியும். தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்குது? 19ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல். ஓகே, ஏப்ரல் 19லேருந்து 30 வரைக்கும். ஸோ பை த டைம் ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ 17 நாள் இருக்குது. நீங்கள் இதை பார்க்க மேபி தேர் மைட் பி அ ஸ்மால் டிலே. அதனால் 15 நாளாக ஒரு ஷெடியூல் சொல்கிறேன், கேட்கும். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆன்லைன் எக்ஸாம் விச் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும். 2 hours and 30 minutes இந்த எக்ஸாம் நடக்கும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூட் இருக்குது. மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 40 கொஸ்டின்ஸ் வரும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் மேக்ஸில் தான் வரப்போகுது. ஃபிசிக்ஸில் 35, கெமிஸ்ட்ரியில் 35, இங்கிலீஷில் 10 அண்ட் ஆப்டிடியூடில் 10. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்டிடியூடை நீங்கள் லாஸ்ட் 2 daysல கூட உண்மையாலுமே பார்த்துட்டு போகலாம். இட் இஸ் தட் ஈஸி. ஒரு சின்ன டீச்சரோட கைடன்ஸ் இருந்தால் போதும். அதுக்கு நிறைய யூடியூப் லெக்சர்ஸ்லாம் இருக்குது. இதுக்காக போய் தயவு செஞ்சு ரொம்பலாம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் கூட நீங்கள் பண்ணிடலாம். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஏன் இதுதான் நான் 12th படிச்சிட்டேனே அப்படின்னா, 12th படிச்சிங்க, ஆனால் ப்ராப்ளம் எவ்வளோ சால்வ் பண்ணீங்க? கம்பல்சரி கொஸ்டினே நம்ம அவாய்ட் பண்ணி தான் நிறைய நேரத்தில் போயிருந்தோம். நிறைய நேரத்தில் 12th அடி வாங்கினதே அங்கே தான். ஸோ ப்ராப்ளம்ஸ், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, எல்லாமே டைரக்ட் கொஸ்டினாலாம் இருக்காது. சரியா? ஃபார்முலா பேஸ், ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டினாக இருக்கும். கேஸ் பேஸ் கொஸ்டினும் இருக்கும். சரியா? அசர்ஷன் அண்ட் ரீசன் இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், அதை பற்றி தான் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். முதல்ல சிலபஸ் என்ன சார்? அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்க சிலபஸ்: லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், கிராவிடேஷன், சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி. இதெல்லாம் 11th கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு. ஈவன் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்லேருந்து கூட 1-2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அதையும் ஒரு 8 பார்த்துட்டு போயிடுங்க. அடுத்து 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ்மே நம்ம ஸ்டேட் போர்டில் சிபிஎஸ்சியில் என்ன படிச்சிருப்போமோ மொத்தம் ஃபுல் சிலபஸ்மே இருக்குது. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம், இண்டக்ஷன் அண்ட் ஏசி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ரே ஆப்டிக்ஸ், அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், டுவெல் நேச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ், எல்லாமே அழகாக இருக்குது. இப்போது இதெல்லாம் எப்படி படிக்கிறது? நம்ம எல்லாருமே இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய பேர் இதை பார்க்குறவங்க முன்னாடி அப்ளை பண்ணிட்டீங்க. படிக்கணுன்ட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பேன். உட்காரும்போது ஃபஸ்ட்டு 2-3 days வந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் நிறைய ப்ராப்ளம் பேஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆச்சா உங்களுக்கு ஆயிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்யூஷன், இதுலேருந்து எப்படி வெளியே வருது இந்த 15 நாளில் நான் சொல்கிறேன். சரியா? ஈவன் நவ் யூ கேன் கம் அப், யூ கேன் வின் திஸ். அதனால தான் இதை ரீஸ்டார்ட்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணி சூப்பராக படிப்போம். மொதல் விஷயம், இந்த செக்லிஸ்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கும். சிபிஎஸ்சி இல்லை ஸ்டேட் போர்ட், நீ எதுவாக இருந்தாலும் சரி, அதோட டெக்ஸ்ட் புக்கை பத்திரமா வச்சுருக்கியா? கொஸ்டின் பேங்க் இருக்கா? இப்போ இந்த கொஸ்டின் பேங்க்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? இதில் கொஸ்டின்லாம் வந்து டாபிக் வைஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறேன், இல்லை மேக்னட்டிசம் எடுத்துக்கிறேன்னா பயோசாவர்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க, ஆம்பியர் சைக்கிள்லேருந்து என்ன கேட்டாங்க, சைக்ளட்ரான்லேருந்து என்ன கொஸ்டின் வந்திருக்கு, லாரன்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து என்ன கொஸ்டின் வந்திருக்குன்னு ஒவ்வொரு சப்டாபிக்கும் கொஸ்டின் இருக்கணும். இதில் புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? சாப்டர் வைஸாக படிக்கக்கூடாது, இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் படிக்கணும். அப்படி படிக்கிறவங்க தான் இதில் ஜெயிக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் பிரிண்டடாக வச்சுருக்கணும். அதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஃபார்முலா ஷீட்ஸ் வச்சுருக்கணும். ப்ராப்ளம் சால்விங்க்குன்னு தனியாக ஒரு நோட் வச்சுருக்கணும். இது எல்லாமே ஒரு செக்லிஸ்ட்டாக கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து ஒரு நாளைக்கு 10லேருந்து 12 மணி நேரம் நம்ம படிக்கணும். மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஃபிசிக்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் 3-4 hours மினிமம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங்க்கு மட்டுமே நீங்கள் 2 hours, 2.5 hours ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ கான்செப்ட்டுக்கு ஒரு 1 hourனா கூட 3-4 hours நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஃபிசிக்ஸ்க்காக மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போது இந்த 15 நாளை ஷார்ப்பாக யூஸ் பண்ணோம்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அடுத்த 5 நாள் உங்கள் டார்கெட் என்ன தெரியுமா? லாஸ் ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி பவர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் கிராவிடேஷன்.
அண்ட் இந்த சாப்டர்ஸ்லேருந்து மினிமம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷனில் 50, ஒர்க் எனர்ஜி பவரில் 50, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் 100, கிராவிடேஷனில் ஒரு 50 ப்ராப்ளம்ஸ் அடுத்த 5 நாளில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். கொஸ்டின் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நல்லா மார்க் எடுக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா கான்செப்டில் நிறைய டைமை இன்வெஸ்ட் பண்ணீங்க, அது தப்பு. கான்செப்ட்டுக்கு ரொம்ப நேரம் இன்வெஸ்ட் பண்ணாத, ப்ராப்ளம்ஸ் நிறையா போடு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம் அதிகமாக போடுறியோ கான்செப்ட் உனக்கு தானாக புரிய ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு 100 ப்ராப்ளம்ஸ் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டஃப், பட் அதுக்கப்புறம் ஈஸியாக ஆரம்பிக்கும். ஸோ கோ வித் ப்ராப்ளம்ஸ். சரியா? இப்போது அது என்ன 25+25 என்ன அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இருந்தாவது கண்டிப்பாக ஹெல்ப் எடுக்கணும். அடுத்த 15 நாளில் நீங்கள் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 25 ப்ராப்ளம் டீச்சர் சால்வ் பண்ணுறாங்கன்னா 25 ப்ராப்ளம் நீங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த கிராஷ் கோர்ஸில் இருக்க டீச்சர் ஒரு 25 கொஸ்டின்ஸ் அவங்க சால்வ் பண்ணணும், 25 கொஸ்டின்ஸ் நீங்கள். இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். சரியா? இப்போது 6லேருந்து 10, டே 6லேருந்து 10 நீங்கள் என்னென்ன சாப்டர்ஸ் பார்க்க போகிறீங்க? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். இதெல்லாம் அதுக்கு அடுத்த 5 நாள். அண்ட் கடைசி 5 நாள் என்ன பண்ணலாம்? மேக்னட்டிசம், இண்டக்ஷன் அண்ட் ஏசி, ஆப்டிக்ஸ், டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியை. இந்த 5 சாப்டர்ஸ் இதில் வந்து 100 கொஸ்டின்ஸ் பர் டே நம்ம சால்வ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 100 கொஸ்டின் ஒரு நாளில் சால்வ் பண்ணோன்னா நீங்கள் 50 ட்ரை பண்ணணும், மீதி 50 ஒரு டீச்சர் சொல்லி தரணும். அப்போ தான் இது பாசிபிள். சரியா? ஆனால் இது முடியாத விஷயம் இல்லை, கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் சால்விங் விஷயத்துக்கு வரேன். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இதில் இன்னும் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸ்டில் யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீ 12th டாபிக்ஸ்லாம் ஹெவியாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே விட்டியில் சூப்பராக மார்க் எடுக்க முடியும். அப்போது நீங்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நம்ம 100 கிராஷ் கோர்ஸில் நீ ஜாயின் பண்ணுற அப்படின்னா உனக்கு டாபிக் வைஸாக, சாப்டர் வைஸாக சால்வ்டாக ப்ராப்ளம்ஸை கொடுத்துரும். அதுக்குன்னே புக் மெட்டீரியல் இருக்குது. இப்போ இந்த புக் மெட்டீரியலில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏற்கனவே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வாக ஆன்சரோட கொடுத்துரும். அண்ட் இதை நாங்கள் டீச்சர்ஸ் டெய்லி வந்து உங்களுக்கு லைவில் நடத்துவோம். புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை தான் நடத்துவோம். மார்க் டெஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே மினிமம் 4லேருந்து 5 மார்க் டெஸ்ட்டு எழுதி பார்த்துட்டு தான் போவீங்க. ஸோ பை த டைம் யூ கோ அண்ட் சிட் இன் த எக்ஸாம் உங்களுக்கு ஃபியரே இருக்காது. அண்ட் பிவைக்யூ எல்லாமே அனலிசிஸ் பண்ணி ப்ரீவியஸாக கொஸ்டின் பேப்பரையும் சால்வ் பண்ண வச்சிரும். இது எல்லாமே நம்ம கிராஷ் கோர்ஸில் நடந்துடும். ஸோ இந்த புக் மெட்டீரியலும் எப்படி இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா, சாப்டர் வைஸாக டாபிக் வைஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாப்டர் எடுத்து அதில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டாப்பிக்கும் பிரித்து என்னென்ன அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ அந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும், அதோட ஆன்சர் என்ன. ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அது கீழே அதோட ஆன்சர், ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அது கீழே அதோட ஆன்சர். நீ பேஜை திருப்பி ஆப்ஷன் பார்த்தெல்லாம் கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபைடு மெட்டீரியலாக கொடுத்தாச்சு. இதை நீங்கள் வாங்கி படிச்சுட்டா போதும். ஸோ if you are interested in this crash course, ஆமாம் இருக்கிற 15 நாள் நான் விட்டுட்டேன், I want to restart, ஸோ கிவ் மீ அன் ஐடியா அப்படின்னா 9004095900 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். VIT கிராஷ் கோர்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். கண்டிப்பாக இப்போது நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ இல்லையோ நான் சொன்ன பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இதை அக்செப்ட் பண்ணுற எல்லாருமே ஐ வில் அச்சீவ் மை ட்ரீம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே, அண்ட் டெஃபினெட்லி யூ கேன். இந்த 15 நாள் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணால் போதும். யூ கேன் டூ திஸ். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.